இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, பாரதி கண்ட புதுமை பெண் குறுநாவல் படித்ததில் பிடித்தது. பாரதி கண்ட புதுமை பெண். சிற்றுண்டி கொண்டு வாமா பாரதி. பாரதி சிற்றுண்டியை இழுத்து வந்து தந்தாள். அவளை தன் அருகில் உட்கார வைத்து கொண்டாள் மாமி. மணக்க மணக்க கேசரியும் பஜ்ஜியும் பண்ணி இருந்தாள் ஜானகி. சிற்றுண்டியின் நடுவே பாரதி பார்க்கின்ற வேலை, சம்பளம், சொந்த வீடா, சமைக்க தெரியுமா, இப்படிப்பட்ட கேள்விகள். பாரதிக்கு நடுத்தர வயதை கடந்த பின் பெண் பார்ப்பது, கேள்வி கேட்பது இதெல்லாம் பிடிக்கவில்லை. எல்லாம் தரகரிடம் கேட்டு தெரிந்து கொண்டுதானே வந்திருக்கிறார்கள். பாடத் தெரிந்தால் மட்டும் என்ன, மேடை ஏறி கச்சேரி செய்ய அனுப்ப போகிறார்களாக்கும். பாரதி மனதுக்குள் நினைத்து கொண்டாள். சுமாரா பாடுவா, கேள்வி ஞானம்தான் என்றாள் ஜானா. சமையலெல்லாம் நன்னா செய்வா. படிப்புன்னு நிரம்ப ஆசை அவளுக்கு. என்ன படித்தா என்ன, அவாவா வீட்டு அடுப்பங்கரையா அவாவா தானே பார்த்துக்கணும். வங்கியில் பெரிய அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் அடுப்பங்கரையை வேலையை முடிச்சுட்டு தான் அலுவலகம் போகணுங்கிற எச்சரிக்கையோ. பெண்ணை பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேசலாமா? இந்த மேற்கொண்டு என்பதில் உங்கள் பெண்ணை கருணையுடன் எங்கள் வீட்டுக்கு அழைத்து கொள்ள எத்தனை பவுன் நகை, எத்தனை கிலோ வெள்ளி, ஒரு வெள்ளி பாத்திர கடை, ஒரு துணிக்கடை, கல்யாணம் நடத்த வேண்டிய மண்டபம், சபை நிறைக்க ஊர் மெச்ச செய்ய வேண்டிய கல்யாணம், பையனின் நண்பர்களை நகரத்தின் சிறந்த உணவு விடுதியில் தங்க வைத்து கவனித்து பெருமையை காக்க வேண்டியது இத்தனையும் அடக்கம் என்று பாரதிக்கு தெரியும். ஒரு மஞ்சள் கயிற்றை பாரதியின் கழுத்தில் பையன் கட்டுவதற்காக அவள் பெற்றோர் கட்ட வேண்டிய கப்பம் பற்றி ஒரு மகாராணியின் கம்பீரத்துடன் மாமி பேசிக்கொண்டிருந்தாள். பையன் விருப்பம் என்னவோ என்றார் அப்பா. எங்கள் பெண்ணையும் கேட்க வேண்டும் என்று உணர்த்துகிற மாதிரி அப்பா ஜாடையாக கேட்டதில் பாரதிக்கு மகிழ்ச்சி. எனக்கு பிடிச்சிருக்கனால அவனுக்கும் பிடிச்ச மாதிரி தான். எங்கள் பையனை பற்றி நானே பெருமையாக சொல்லிக்க கூடாது. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அவ்வளவு பயபக்தி, மரியாதை. பாரதி தன் மனதுக்குள் சிரித்து கொண்டாள். தன் வாழ்க்கை பிரச்சனையில் கூட சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாமல் பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டுவதற்கு பெயர் பயம், பக்தி, மரியாதை. பையனை கேட்கணுமா? அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? வலிந்தார் மாமா. பையன் ஒன்றும் பேசாமல் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து வைத்தான். பாரதிக்கு இரக்கமாக இருந்தது. இப்படி எத்தனை பெண்களை பார்த்து வலிந்து விட்டு பின் அம்மா கேட்கும் காணிக்கையை பெண் வீட்டினரால் செலுத்த முடியாமல் நின்று போய் இருக்கிறதோ. அப்பா என்று கூப்பிட்டாள் பாரதி. இங்கு என் விருப்பம் முக்கமில்லையா? ஏதோ கத்திரிக்காய் நன்னா இருக்கு, 1 கிலோ போடு என்பது போல மேற்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார்களே என்று எண்ணினாள் பாரதி. என்னம்மா பாரதி, உனக்கு ஏதாவது கேட்கணுமா என்றாள் மாமி. ஆமாம் மாமி, உங்களோட சிறிது பேசலாமா? தாராளமா, என்ன கேட்கணுமோ தயங்காமா கேளு பாரதி, நமக்குள்ள என்ன என்று மாமி வெளிப்படையாக சொன்னாலும் எங்கேயோ பிசிறி தட்டுறதே. மையனை பிடிக்கலன்னு சொல்லிடுவாளோ? தலை பாதி வழுக்கை பாதி நரை பையனுக்கு. நிறத்துக்கு அப்பாவை கொன்னுட்டான். அட்டக்கறி, வயசும் 40 ஆச்சு. பெண்ணுக்கும் 30 தாண்டியாச்சே. பிடிக்கலன்னு சொல்லிவிடுவாளோ என்று உள்ளூர பயம். உனக்கு யோசிக்க சிறிது காலம் அவகாசம் வேணுமா என்றாள் மாமி. அதெல்லாம் ஒன்றுமில்லை மாமி, நானும் எங்கள் அப்பா அம்மா பேச்சை தட்ட மாட்டேன். எனக்கு எது நல்லதுன்னு பெத்து வளர்த்த அவளுக்கு தெரியாதா? இதுவரை கவலையாக இருந்த ஜானாவின் முகமும் மாமியின் முகமும் வளர்ந்தன. எனக்கு எது நல்லதுன்னு அவா பார்க்குற மாதிரி அவளுக்கு எது நல்லதுன்னு நான் பெயர்க்க வேண்டாமா? இப்படி சீர்வரிசைன்னு ஏதோ பேசினேள். ஆமாண்டியம்மா, எல்லாம் தீர தெளிய முன்னாடியே பேசிக்கிறது நல்லது இல்லையா? நான் எதுவும் தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு பேசிடுவேன். எதிரே ஒன்று மறையில் ஒன்று பேச தெரியாது. நாங்கள் பரம்பரையாக சங்கர மடத்து தொடர்பு கொண்டவர்கள். வரதட்சங்கிற பேச்சே எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டேனே. மற்றபடி எங்கள் பெருமைக்கு தகுந்தபடி கல்யாணம், சீர் எல்லாம் சபை நிறைக்க செய்ய வேண்டாமா? நீயும் இத்தனை நாளாக சம்பாதிக்கிற. உன் அம்மா பார்த்து வாங்கி வச்சிருப்பாளே. இல்லை மாமி, எனக்கு நகை போட்டுக்கவே பிடிக்காது. வெள்ளி பாத்திரம் வெளியே எடுத்து ஆள முடியறதா? எங்கள் இரும்பு பெட்டியிலிருந்து உங்கள் இரும்பு பெட்டிக்கு வந்து தூங்க போகிறது. அந்த காலத்தில் பெண்களுக்கு வேலை கிடையாது, படிப்பு கிடையாது. அதனால் ஒரு சொத்தா இதையெல்லாம் கொடுத்தா. இப்போ என்னையும் ஒரு பிள்ளைக்கு சமப்பா எங்கள் அப்பா படிக்க வச்சிருக்கார்.
வேலைக்கு போகிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். என் அப்பா அம்மாவுக்கும் வயசாச்சு, உடம்பும் சரியில்லை. எங்கள் அக்காள்கள் கல்யாணம், அண்ணா படிப்பு, என் படிப்புன்னு எல்லாத்துக்கும் போனது போக மிஞ்சினது இந்த வீடு ஒன்று தான். இதை விற்று தான் நீங்கள் சொன்ன தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கணும். தேவையா? வயசான காலத்தில் அவளுக்கு தங்க ஒரு நிழல் வேண்டாமா? இத்தனை நாளாக நீங்கள் பாத்திரம் இல்லாமலா சமைச்சு சாப்பிட்றேன்? கல்யாணம்னு ஆனால் உங்கள் ஆற்றுல தானே நான் வந்து இருக்க போகிறேன். நீங்கள் சமைக்கிறதுலையே ஒரு பிடி கூட சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு எதுக்கு ஒரு எவசூல் கடை? நான் சம்பாதிக்கிறது எல்லாம் ஒரு பைசா கூட எடுக்காமல் வங்கியிலே போட்டு கல்யாண செலவுக்குன்னு சேர்த்துட்டு வரா எங்கள் அம்மா. ஏதாவது கோயிலில் எளிமையாக கல்யாணத்தை முடிச்சுண்டு நிரம்ப நெருங்கிய உறவுக்காராளுக்கும் சிநேகிதர்களுக்கும் வீட்டிலேயே எளிமையாக சாப்பாடு போடலாம். எல்லா செலவையும் 2 பேரும் சமமாக பகிர்ந்துக்கலாம். இதுதான் என்னோட வேண்டுகோள் என்றாள் பாரதி. அப்பா ஆச்சரியத்துடன், அம்மா கோபத்துடன் பார்க்க, என்கிட்ட இல்லாத நகையா பாத்திரமா? என் பிள்ளைக்கு கோடி கோடியாக செய்ய வரிசையில் நிற்கிறா. முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா என்றாள் மாமி சீற்றமுடன். இன்னும் ஒன்றுதான் பாக்கி, அதையும் சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு பிறகும் என் சம்பளத்தில் பாதியே எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க நீங்கள் அனுமதி தரணும் என்றாள் பாரதி. பையனின் முகத்தில் குழப்பம், மாமி முகத்தில் சிற்றம், ஜானுவின் முகத்தில் தவிப்பு, அப்பாவின் முகத்தில் வியப்பு. மாமாவின் முகம் மட்டும் எந்த உணர்ச்சியும் கண்டுபிடிக்க முடியாமல் வெறும் கல்லாக இருந்தது. சி, மனிதர் தும்பல் வந்தா கூட மாமியை கேட்டுன்னு தான் தும்புவார் போல இருக்கு. டே ராமு, இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுடா, எழுந்துரு. ஏதோ ஜாதகம் நன்னா பொருந்துருதுன்னு ஜோசியம் சொன்னாரேன்னு வழியில் வந்தா மட்டமாக போச்சு. மரியாதை தெரியாத குடும்பம். பொம்பளைக்கு இப்படி ஒரு வாயா? பெண்ணா வளர்த்துருக்கிறா லட்சணமா இது? வாயாடி. ஏன் இன்னும் மோட்டு விலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேள்? மாமி போட்ட போடில் மாமாவும் பையனும் எழுத்து ஓட கூடமே காலி. என்னடி பாரதி இப்படி பேசிட்ட? நல்ல இடம், நல்ல மனிதர்கள் என்று தரகடு சொன்னார். முன்ன பின்னே ஆனாலும் வீட்டை வித்தாவது இந்த கல்யாணத்தை முடிச்சலாம்னு ஆசையாக இருந்தேன். இப்படி எடுத்தறிஞ்சு பேசி விரட்டிட்டியேடி என்றாள் ஜானு துக்கம் பொங்க. பாரதி மெதுவாக ஜானுவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். நரைத்து பிசிராக பறக்கின்ற கூந்தல், ஒட்டிய தாடை, ஒழுங்கான பல்வரிசை, கூர்மையான கண்கள், செதுக்கினார் போன்ற மூக்கு, ஒடித்து மடியில் கட்டி கொள்ளலாம் போன்ற உடல்வாகு, பொன்முலாம் அந்த முகத்தில் தீச்சுடர் போல் பிரகாசமாக பின்னியது நெற்றி குங்குமம்தான். ஓ, ஒரு காலத்தில் அம்மா எவ்வளவு அழகாக இருந்தால்! கண்களில் பெருகி விடுவேன் என்று பயமுறுத்திய கண்ணீரை அடக்கி கொண்டு வலிவில் சிரிப்பை வரவழைத்தவளாய் ஜானுவின் மெலிந்த கைகளை பற்றி கொண்டாள். இவ்வளவா நல்ல மனிதர்கள்? பணத்தாசை பிடித்த பேய்கள். நான் நன்னா சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சு இன்னும் இருக்கிறதையும் சுருட்டிக்கிடும்னு இவ்வளோ நாளாக சம்பாதிக்கிறேன்னு கேட்குறாளே, அசிங்கமா இல்லை? என் உடம்பை உழைச்சி வீட்டு செலவுக்கு வருமானம் பண்ணிண்டு நான் கொண்டு வரது நீ வங்கியில் போடுறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியாமா? உன்னோட நான் சண்டை போடணும்னு வந்த சினத்தை அடக்கின்றேன். 2 பேரும் வயசானவா, உடம்பு சரியில்லை, ஒரு மருத்துவமனை அவசரம் உதவுன்னு பேசாமல் இருந்தேன். அப்படியெல்லாம் நீ சேமிச்ச காசை இவ வரட்டு கௌரவத்துக்கு கல்யாண செலவுங்கிற பேரில் கரியாக்கணுமா? அவ சுயரூபத்தை தோலுரிச்சு காட்டத்தான் அப்படி பேசினேன். ஏம்மா பேசாமல் இருக்கேள்? என்மேல் சினமா? உன்மேல் சினமா? அசத்திட்டேம்மா. டான்னு ஓரொரு அம்பு எடுத்து வீசினேயே, அத்தனையும் உண்மைதாம்மா. நான் இன்னும் அந்த வியப்பிலிருந்து மீளவே இல்லை. போ, எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தான். இப்போவே வயசு 30 ஆச்சு. அவள் சம்பளத்தில் கல்யாண நினைப்பே இல்லாமல் சொகுசாக வாழ்கிறோம்னு பண்ணிண்டு குடும்பம் குழந்தைன்னு நிலை ஆயாச்சு. என் பாவம். எந்த காலத்திலே உனக்கு கல்யாணமாகி பேரன் பேத்தின்னு கண்ணால் பார்க்க போறேனோ? ஜானு அழ ஆரம்பித்தாள். அம்மா, தயவுசெய்து அழாதேம்மா. இருக்கிற வீட்டை வித்துட்டு அப்பாவோட வயசான காலத்தில் ஒன்று கொடுத்துடும் போவியாம்மா? அப்படி உன்னை அனுப்பிவிட்டு நான் வாத்தில் போய் நிம்மதியாக வாழ்வேன்னு நினைக்கிறியாம்மா? நீங்களும் தான் என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினீங்க. நீங்கள் கொடுத்த படிப்பில் ஏற சம்பளத்தில் பாதி உங்களுக்கு தரணும்னு சொன்னேன். பிள்ளையானா என்ன, பொண்ணானா என்ன? அம்மா, எனக்கும் உங்களை பார்த்துக்கிற கடமை உண்டு. வாழ்க்கைக்கு கல்யாணம் அவசியம்தான். ஆனால் அதுவே வாழ்க்கை ஆகிடாது. வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ அழகான செய்திகள் இருக்குமா? என் எண்ணங்களை புரிஞ்சுண்டு என்னை எனக்காகவே மட்டுமே ஏற்றுக்கிற ஒரு மனிதன் வரச்சே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா என்று தாயின் கண்ணீரை துடைத்தாள் பாரதி. விடு பாரதி,
புலம்பினால்தான் அவள் பாரம் தீரும் என்றார் அப்பா. அவர் ஊரில் தலைமை ஆசிரியராக உள்ளூர் பள்ளியில் இருந்தார். 4 பெண்கள், 1 பையன் குழந்தைகள். படிப்புக்காக ஊரில் இருந்த வீட்டை விற்றுவிட்டு சென்னையில் இந்த வீட்டை வாங்கி கொண்டு வந்தார். பரம்பரை நிலங்களை 2 பெண்களின் கல்யாணம் விழுங்கிவிட்டது. பையன் நன்றாக படித்து ஒரு நல்ல அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அவனுக்கு அடுத்த தங்கை இந்திரா படித்து முடித்திருந்தாள். அவளுக்கும் கல்யாணம் முடித்துவிட்டு பிறகு பையனுக்கும் பண்ணிவிடலாம். பாரதி கல்வி உதவித்தொகை வாங்கி நன்றாக படித்ததால் மேற்படிப்பு சேர்த்திருக்கார். படிப்பு முடிந்து வேலை பார்க்க ஆசை அவளுக்கு. போகட்டும், இந்த காலத்தில் வேலை பார்க்கிற பெண்ணாகத்தானே கேட்கிறார்கள். சம்பாதிப்பது அவள் கல்யாணத்துக்கும் உதவுமே என்பது அவர் எண்ணம். ஆனால் இந்திராவிற்கு கல்யாணம் முடியும் வரை பையன் பொறுத்திருக்கவில்லை. அவன் படிப்பும் திறமையும் பார்த்து அலுவலக முதலாளி தன் பெண்ணை அவனுக்கு மனமுடித்து வைத்து விட்டார். பையனுக்கு வருகிற நல்ல சம்மதத்தை தடுக்க விரும்பவில்லை என்றாலும் ஜானுவுக்கு இந்திரா கல்யாணத்தை முடித்துவிட்டு செய்யலாமே என்று இவர்கள் விருப்பத்தையும் அனுமதியும் யாரும் கேட்கவில்லை. சும்மா ஒரு தகவல் அறிவிப்பு, அவ்வளவுதான். நகரிலேயே பெரிய மண்டபத்தில் கல்யாணம். பத்திரிகை மட்டும் தபாலில் வந்தது. ஜானு மனம் கேட்காமல் தாலிக்கொடி, திருமாங்கல்யம் எல்லாம் வாங்கி கொண்டு போனாள். வயசுக்கு வந்த பெண் இருக்கையில் இவன் அவசரப்பட்டு விட்டானே என்ற எண்ணம் ராஜாராமுக்கு இருந்தாலும் ஜானுவின் மகம் நோகக்கூடாதே என்று எல்லோரும் போனார்கள். யாரும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. 1 வாரம் கழித்து பையன் மட்டும் வந்தான். ஒரே பெண். அவளை விட்டு மாமியார் மாமனார் இருக்க மாட்டார்களாம். 1 மாதத்தில் அலுவலக வேலையாக அமெரிக்கா போக வேண்டியிருக்கும். மனைவியும் வருகிறாள் என்றான். அமெரிக்கா போனால் மட்டும் எப்படி பிரிந்திருப்பார்களோ என்று கேட்க துடித்தாலும் அடக்கி கொண்டாள் ஜானு. பேசினால் ஏதாவது கடுமையாக பேசி விடுவோமோ என்ற பயம். காப்பி கொண்டு வந்தாள். காப்பி வேண்டாமா, ஜில்லுன்னு ஏதாவது பழச்சாறு இருந்தா குடிக்கலாம். அண்ணாந்து பார்த்தபடி சட்டைக்குள் இஸ் என்று ஊதிக்கொண்டான். இது என்ன அவன் மாமனார் வீடா? சமையல் கட்டிலும் மின்விசிறி சுழல. அங்கு சமையல் கட்டுக்கு கூட ஏன் போக வேண்டும்? குளிர்சாதன அறையில் இருந்து இடைத்தொடர்பு தொலைபேசியில் சொல்லிவிட்டால் கண்ணாடி குடவியில் விழிப்புறம் வியர்த்திருக்க பழச்சாறு இவனை தேடி வரும். இப்படி அவள் சிந்தனை ஓடியது. இதே திருவல்லிக்கேணி சந்து வீட்டில் போன வாரம் வரை இருந்தவன்தானே. ஏதோ அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்தவன் மாதிரி போகும் முன்பு வெயில்னு அழுத்துக்கிறான். ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கிறான். மாமனார் வீட்டு குளிர்சாதன மோகமோ என்று ஜானு தனக்குள் நினைத்து சிரித்து கொண்டாள். மண்பானை வைத்திருந்த மணலுக்குள் செருகி வைத்திருந்த எலுமிச்சம்பழத்தை பிழிந்து கொடுத்தாள். குடித்து விட்டு கிளம்பிய போது ராஜாராம் எதிரே வந்தார். ஏதோ அலுவலகம் போகின்ற போது சொல்லி கொண்டு போவது போல் வரேன்பா என்று கையேசித்து விட்டு போய்விட்டான். 1 மாதம் கழித்து தொலைபேசி வந்தது. அன்று இரவே அமெரிக்கா கிளம்புவதால் நிரம்ப வேலை இருக்கிறது, நேரில் வர முடியவில்லை என்று சொன்னான். இவர்கள் யாரும் போகவில்லை. பிறகும் ஒரு தொலைபேசியோ கடிதமோ கிடையாது. பெண் பிறந்திருக்கிறாளாம். அவள் மட்டும் குழந்தையுடன் வந்திருக்கிறாளாம். எல்லாம் பிறர் சொல்லித்தான் தெரியும் என வாயை கட்டி வைத்த கட்டி எப்படியாவது இவனை படிக்க வச்சால் இவனால் நம்ம குடும்பம் விளங்கும்னு எவ்வளவு துன்பப்பட்டு படிக்க வச்சோம். வேலையும் அதனால தானே கிடைச்சது. சிறிது கூட வயசான காலத்தில் நமக்கு ஆதரவு யாருன்னோ அவனுக்கு கீழே இருக்கிற தங்கைகளை பற்றியோ நினைச்சு பார்த்தானா? சி, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் என்று விம்மினாள் ஜானு. மெலிந்து போன அவள் கைகளை ஆதரவாக தட்டி கொடுத்தார் அவர். அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத ஜானு, நீ அவனை பெற்ற தாய். நீ மனசுல துயருடன் ஏதாவது சொன்னா அது பழிச்சிடும். நம் கடமை அவனை படிக்க வச்சோம். அவன் கடமையே அவனாக உணரும். எது கலர அசடு? நமக்கு 5 பொண்ணுன்னு நினைச்சுக்கோ. பெண்கள் நம்மை விட்டு போன போது மகிழ்ச்சியுடன் தானே அனுப்பினோம் என்று தேட்டினார். என்ன சொல்லியும் சமாதானமாகவில்லை ஜானுவுக்கு. மகன் தலையெடுத்து இந்திரா கல்யாணத்தை முடிக்கலாம் என்ற எண்ணம் கனவாயிற்று. ஓய்வு கால பணத்துடன் ஜானுவின் நகைகள், பாத்திரங்கள் என்று இந்திராவின் கல்யாணம் முடிந்தது. பாரதி மேற்படிப்பு படித்து கொண்டிருந்தாள். இனி குடும்பத்தேர் ஓட வேண்டுமே. காலையும் மாலையும் சில தனி பயிற்சிகள். காலை 10 மணியிலிருந்து இரவு 5 வரை மளிகை கடையிலே எழுத்தர் வேலை. அந்த சலுகையில் கடையில் முன்னதாக சாமான்கள் வாங்கி தங்கும் விடுதியில் தங்கியுள்ள சில பையன்களுக்கு சாப்பாடு அனுப்பினாள். இரவில் சப்பாத்தி கூட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலைக்காரியிடம் அனுப்பிவிடுவாள். தனி பயிற்சிக்கு வருகின்ற பையன்களில் அவர்களின் அம்மாவும் வேலைக்கு போனதால் சாப்பாடு பிரச்சனையாக இருந்தார்கள்.
பையன்கள் மூலம் கேள்விப்பட்டு சாப்பாடு தவிர தின்பண்டங்கள், அப்பளம், வடகம், வற்றம் என்று வாங்கி கொண்டு வேண்டியவர்களுக்கும் பரிந்துரை செய்து வாங்கி கொடுத்தனர். வியாபாரம் விரிந்தது. அவர்களுக்கு குறைந்த விலையில் சுவையான வீட்டு சாப்பாடு. ஜானுவுக்கும் லாபம்தான். வீட்டை 2ஆக தடுத்து ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டிருந்தாள். அதில் குடியிருந்த உமா ஜானுவுக்கு உதவியாக எல்லாம் செய்து கொடுத்தாள். நல்ல வேளையில் இருந்த அவள் கணவன் அலுவலகம் அடைப்பிலிருந்து திறப்பதாக தெரியவில்லை. துன்பப்படுகின்ற அவனது குடும்பத்துக்கு தனக்கு வந்த லாபத்தில் பாதியை சம்பளமாக கொடுத்தாள். மொத்தமாக செய்வதால் சாப்பாடு போன்ற எல்லாம் அவளுக்கும் கிடைத்தது உதவியாக இருந்தது. மாவு அரைப்பது, வீடுகளில் கொண்டு கொடுப்பதெல்லாம் உமாவின் கணவர் செய்து தந்தார். பாரதிக்கு அம்மா இப்படி உழைப்பது கண்ணில் ரத்தம் வரவழைத்தது. படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போவதா கூட அம்மாவுடன் சண்டை போட்டாள். என்னடி பாரதி, நான் செய்யாத வேலையா? கல்யாணமாகி வந்ததிலிருந்து 3 மச்சனன், 4 அத்தனார்னு கூட்டு குடும்பம், அப்புறம் பசங்கள், என்னைக்கும் ஆளாக்கு வெங்கலப்பானை வச்சு நான் சமைச்சதில்லை. நீ கல்லூரிக்கு போயிடுற, அப்பா தனிப்பயிற்சி இல்லாட்டா கடைன்னு போயிடுறார். எனக்கு பொழுது போக வேண்டாமா? அந்த பெண் உமாவும் அதிகம் படிக்கவில்லை. வெளியில வேலைக்குன்னு போக முடியாது. பசங்க வேற சின்னது, அவளுக்கும் உதவியா இருக்கு. குடும்பம் இல்லாத பையன்கள், வேலைக்கு போறவாளுக்கு சௌரியம், நமக்கு பணம் வருது. நீ எதை பத்தியும் கவலைப்படாமல் உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எங்கள் 2 பேருக்கும் கடைச்சம்பளமே வெள்ளம். காலை நீட்டிண்டு மகிழ்ச்சியா சாப்பிடுவோம். சமாதானம் செய்தால் ஜானு. இருக்கட்டும், படித்து முடித்து எனக்கு முதலில் நல்ல வேலை கிடைக்கட்டும், பிறகு கல்யாணம் பற்றி யோசிக்கலாம் என்றாள் பாரதி. கல்யாணம் என்றாலே வெறுப்பாக இருந்தது பாரதிக்கு. தவமிருந்து பெற்ற பிள்ளை டாட்டா காட்டிவிட்டு அமெரிக்கா போய்விட்டான். மற்ற பெண்களோ சுருட்டி கொண்டு போகத்தான் பிறந்தகம் என்று இருக்கிறார்கள். இந்திரா வீட்டில் ஆடிக்கு, கார்த்திகைக்கு என்று கலவை இயந்திரம், அரவை இயந்திரம் என்று ஏதாவது புதிதாக கேட்டுக்கொண்டிருக்க பாரதியும் சம்பாதிக்க ஆரம்பிக்க விட்டதால் தவணை முறையில் வாங்கி தந்தாள். அவளுக்கு வாங்கி இருக்கிறீர்களே, எங்களுக்கு எதுவுமே வாங்கி தரவில்லை. தம்பி கல்யாணத்துக்கு கூட எதுவுமே வாங்கி தரவில்லை, எதுவுமே சீர் செய்யவில்லை என்று கேட்டு வாங்கி போனார்கள். இவர்களா நாளை கல்யாணம் என்றால் பாரதிக்கு செய்ய போகிறார்கள்? ஜானு பொறுமுவாள். அப்பா சிரிப்பார். பாரதி சமாதானம் செய்வாள். போகட்டுமா, அவளும் என் அக்காக்கள் தாமே. நானும் கல்யாணம் செய்து கொண்டு போய்விட்டால் அப்பா அம்மாவின் கதி. வேலை நிரந்தரமானதும் ஜானு வரன் பார்க்க ஆரம்பித்த போது பாரதியின் மனதில் எழுந்த கேள்வி இது. அதனாலேயே வரதட்சணை கொடுக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை. இதனால் வரன்கள் வருவதே நின்றுவிட்டது. இப்போது வரதட்சணை வேண்டாம் என்று வந்தவர்களும் மற்ற கட்டளைகளை கேட்டு ஓடிவிட்டார்கள். அம்மாவுக்கு இரத்த கொதிப்பு, அப்பாவுக்கு நீரிழிவு நோய். இந்த வயதிலும் அவர்கள் வேலை செய்து அவள் சம்பளத்தை தனியே சேமித்து வருவது, அதுவும் அவள் கல்யாண செலவுகளுக்காக அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. எவ்வளவு சொல்லியும் அவர்கள் இருவரும் கேட்கவில்லை. இந்த நிலையில் எனக்கு கல்யாணம் அவசியம்தானா? முதலில் அப்பா அம்மா உடல் நலன்தான் முக்கியம். மறுநாள் மாலை தனிப்பயிற்சி பையன்களுக்கு தேர்வு வருவதால் மாதிரி கேள்வித்தாள் தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்த ராசாராம் 3 சக்கர வண்டியின் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்தார். பாரதிதான் ஒரு சின்ன பையனை 3 வயதிற்கு கீழே இறக்கிவிட்டு 3 சக்கர வண்டிக்கு வாடகை கொடுத்தாள். வருண், தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லு. வெட்கத்துடன் அவள் காலை கட்டி கொண்டிருந்த வருண் நிமிர்ந்து வணக்கம் என்றான். வர்ஷா, தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லுமா. தன் குட்டி கைகளை குவித்து வணக்கம் என்று மழலையில் கொஞ்சியது வர்ஷா. சில சமயம் பாரதி இப்படி யாராவது குழந்தைகளுடன் வருவதுண்டு. அலுவலக தொழில், வீட்டில் கவனிக்க யாரும் இல்லாதவர்கள், உடல்நலம் குழந்தைகளுக்கு சரியில்லாமல் இருந்தும் விடுப்பு இல்லாததால் அலுவலகம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பாரதி குழந்தைகள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை அனுப்பி வைப்பாள். அவர்களும் நிம்மதியாக போய் வருவார்கள். பாரதி அலுவலகம் போனதும் ஜானுவும் உமாவும் கவனித்துக் கொள்வார்கள். அதுபோலும் இப்பொழுதும் அழைத்து வந்திருப்பாள். எப்பவும் வாசல் திண்ணிலேயே தன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஜானுவை காணாமல் வியப்பாக இருந்தது பாரதிக்கு. வண்டியை நிறுத்தும் முன் உணவு பை, கைப்பை இவற்றை வாங்கி கொண்டு பாரதி நடையில் வண்டியை நிறுத்திவிட்டு வருமுன் காப்பியோடு கூடத்தில் நிற்பாள். இன்று தாத்தாவோட ஜூலா ஆடு. வருண், வர்ஷா, இதோ வந்துட்டேன். குழந்தைகளை ராஜாராமுடன் அனுப்பிவிட்டு முற்றத்தில் இறங்கி வாளியில் நிரப்பியிருந்த நீரை கால்களில் விட்டுக்கொண்டு முகம் கழுவிய பின் குடியில் இருந்த துண்டை உருவி முகத்தை துடைத்தபடி கூடத்துக்கு வந்தாள்.
கூ ஜிகி ஜிகி ரயிலு என்று குழந்தைகளுக்கு சரியான உற்சாகத்துடன் அந்த ஊஞ்சலையே தொடர் வண்டியாக மாற்றி விளையாடி கொண்டிருந்தார் ராஜாராம். நறுமண பொடியை முகத்தில் அப்பியபடி அம்மா எங்கே என்று பாரதி சைகையில் வினவ தோளை குலுக்கி முகத்தை சுளுத்தி சமையலறை பக்கம் கை காட்டினார். ஓ சினமா? ஒட்டுப்பொட்டை ஒட்டிக்கொண்டு தலையை வாரியபடி உள்ளே எட்டி பார்த்தாள். ஜானு ஒரு மூலையில் சுருண்டு படுத்திருந்தாள். உமா மேடையை சுத்தம் பண்ணி கொண்டிருந்தாள். வேலைக்காரி தேய்த்து விட்டு போன பாத்திரங்களை சீராக அடுக்கு பேழையில் அடுக்கப்பட்டிருந்தன. இரவுக்கு வேண்டிய சமையல் தின்பண்டங்கள் எல்லாம் செய்து மூடி வைக்கப்பட்டிருந்தன. காப்பி குடிக்கிறையா பாரதி என்றாள் உமா. நான் கலந்துக்கிறேன், நீங்க அந்த பசங்களுக்கு கொறிக்க ஏதாவது கொடுங்கோ. பாரதியிடம் ஒரு தட்டை கொடுத்து விட்டு போனாள். திடீரென பேச்சுக்குரல் கேட்டு விழித்து கொண்ட ஜானு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஏம்மா, உடம்பு ஏதும் சரியில்லையா? இல்லாட்டி என் மேல சேனம்மா? சாயங்காலம் வேலையில் படுத்துக்க மாட்டியே? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நன்னாத்தான் இருக்கு. நீ எப்போ வந்த? நீ வந்தது கூட தெரியாம உயிரற்ற பொருள் போல் தூங்கி இருக்கேனே. காப்பி குடிச்சியா? இன்னும் இல்லை. பால் பாத்திரத்தில் பால் சூடாக காய்ச்சிருக்கேன். வடிகட்டியில் காப்பி குழம்பி இறங்கின்றிருக்கு. எத்தனை நேரமானாலும் உங்கள் கையால் காப்பி கலந்து குடிச்சாதான் பாரதிக்கும் நிறைவு, உங்களுக்கும் மகிழ்ச்சி. கலந்து கொடுங்கோ, நான் வரட்டுமா என்று கிளம்பினாள் உமா. பாத்திரத்திலே பசங்களுக்கு சிற்றுண்டி போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. உமா கூடமாட ஒன்றும் செய்ய முடியாமல் கண்ணை அசத்திடுத்து. பாவம், தனியா எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, எழுப்பப்படாதாடி என்றபடி பாத்திரத்தை கொடுத்தாள் ஜானு. எதுக்கு எழுப்பணும்? நீங்களே படுத்துக்க மாட்டேன். ஏதாவது உடம்பு சரியில்லையோன்னு பயமா இருந்தது, கிளம்பிட்டேன். நீங்க முழிச்சுண்டது தெரிஞ்சதும் உடம்புக்கு ஒன்றும் இல்லையேன்னு விசாரிச்சுட்டு போவோன்னு வந்தேன். உமா தன் பகுதிக்கு கிளம்பினாள். பாரதியும் அவளுடன் பேசியபடியே கூடத்துக்கு வர காப்பியுடன் ஜானுவும் வந்தாள். இப்போ ஒரு நிலையம் வந்திருக்காம். 5 நிமிடம் இங்கே தொடர் வண்டி நிற்குமாம். ஊஞ்சலை நிறுத்தி குழந்தைகளை இறக்கி விட்டதும் அவை பாரதியிடம் ஓடிந்து வந்தன. அவள் வருண், வர்ஷா, பாட்டி யாரு என்றதும் அவள் சொல்லாமலே வணக்கம் என்றன. இரண்டும் வாடா ராசா, வாடி கண்ணம்மா என்று கைகளை நீட்டியதும் வேற்றுமுகம் இல்லாமல் வந்து ஒட்டி கொண்டன. உடல் சிலித்தது ஜானுவுக்கு. வழக்கம் போல சிநேகிதியின் குழந்தைகளை அழைத்து வந்திருப்பதாகவே ஜானுவும் நினைத்தாள். ஓ, பாரதிக்கு தான் குழந்தைகள் மேல் எவ்வளவு ஆசை. காலகாலத்துல எல்லாம் ஆகியிருந்தா இப்ப இதை விட பெருசா 2 பசங்க காலை சுத்தின்னு இருக்கும். அந்த பெருமாள் தான் கண்ணை திறக்கலையே. தொடர் வண்டி கிளம்ப போறது, நிலையத்தில் ஏறலாம். குழந்தைகள் ஓடி வர பக்கத்துக்கு ஒருவராக உட்கார வைத்து கொண்டு ஊஞ்சலை உந்த கீழே பதிந்த கால் பாரதியின் பேச்சு கேட்டு நின்றது. பேரன் பேத்தியை இந்த பிறவிலே பார்ப்போமான்னு காலையில் குறைப்பட்டுண்டியே, இந்த பேரன் பேத்தியை பிடிச்சிருக்காமா உனக்கு என்றால் பாரதி சிரித்தபடி. என்னடி பேத்தற? யார் வீட்டு குழந்தையோ உன் வீட்டில் பிறந்ததாகுமா? நாளைக்கு அவ அம்மா வந்தா ஓடி போயிடுந்தானே. இவா 2 பேரும் அப்படி போக மாட்டா, உன்னோட தான் இருப்பா. என்ன கூட்டின்னு போக அம்மாவோ அப்பாவோ வேறு யாரும் இல்லாத குழந்தைகள் இவா. என் வயிற்றுல பிறந்தாத்தானா? மனசுதாமா காரணம் எல்லாத்துக்கும். அம்மா, நான் முடிவா சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே எனக்கு கல்யாணங்கிற பேச்சே இந்த வீட்டில் பேசக்கூடாது. உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதா இல்லை. என்னை உன் பெண்ணா நினைச்சுக்காம பிள்ளையா நினைச்சுக்கோமா. இவா மாதிரி 100கணக்கான குழந்தைகள் நந்தவனத்துல பெத்தவா யாருன்னு தெரியாமல் வளர்ந்துட்டு இருக்கா. என் சிநேகிதி ஒருத்தி 5 ஆண்டாகியும் குழந்தை இல்லைன்னு இது போல குழந்தையை எடுத்து வளர்க்குறா. அவளோடு 2 மாதம் போன பழக்கம். இப்போ நேரம் கிடைச்ச போதெல்லாம் குழந்தைகளை பார்த்து ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு விளையாடிட்டு வருவேன். சிறிது நாளாவே இந்த குழந்தைகளில் 2 குழந்தைகளை நாம் எடுத்தா வளர்த்தா என்னன்னு தோணிட்டு இருந்தது. நீ காலையில் கேட்டதும் அது உறுதியாச்சு. அதுதான் கூட்டின்னு வந்தேன். உனக்கு இவாளை பிடிச்சிருக்காமா? அவளுக்கு என்னடி பாரதி, குழந்தைய தெய்வம் ஒன்றுன்னு பெரியவா தெரியாமலா சொல்லியிருக்கா? ஆனால் ஊர் உலகமும் என்ன சொல்லுன்னு யோசித்து பார்த்தியா? கல்யாணமாகாமல் குழந்தையை பெத்துண்டு தத்து எடுத்ததுன்னு மூடி மறைக்கிறா. வம்பு பேசுமேடி. எங்களுக்கா கல்யாணம் வேண்டாம்னு வர சம்பந்தம் எல்லாத்தையும் ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கிறையே. நாங்கள் எத்தனை நாள் நிரந்தரமாக இருக்க போகிறோம்? நாங்கள் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு எங்கள் கடமையை செய்ய வேண்டாமா? மற்றவா கடமையெல்லாம் முடிச்சாச்சு. எங்களுக்கு அப்புறம் உனக்கு யார் இருக்கா? கதறி விட்டாள் ஜானு.
அழாதேமா, உனக்கு கடமை இருக்கிறது போல எனக்கும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. உங்கள் ஆயுசுள்ள வரைக்கும் துன்பம் இல்லாமல் நன்னா வச்சுக்க வேண்டியது என் கடமை. நேற்று வந்தவா கிட்ட வாய் தொடுக்கா பேசினியே, அவள்கிட்டேருந்து இன்னைக்கு அலுவலகத்துக்கு தொலைபேசி வந்தது. என்னடி, என்ன சொன்னா என்றால் பதட்டமாக ஜானு. எந்த வீட்டை விட்டு அவ கேட்ட தங்கம் வெள்ளிலாம் வாங்கலாம்னு நினைச்சியோ அந்த வீட்டை அவ பேருக்கு எழுதி தந்துடணுமா. வித்து மடிபாகத்துல வாங்கி இருக்கிற நிலத்துல பெருசா வீடு கட்டிக்கிறாளாம். இதுக்கு ஒத்துட்டா ஐயோ, நீங்க 2 பேரையும் அவ ஆத்துல, அதாவது என்னோட வந்து இருக்கலாமா. வீட்டோட வந்துட்டா சம்பளத்துல பாதி கொடுக்க வேண்டாமே, மற்றபடி எல்லாம் அவ கேட்ட மாதிரி செய்யணுமா. உடல் நலுங்க கண்ணீர் பெருக நீ என்னடி சொன்னே என்றாள் ஜானு. ஏன் உங்க வீட்டுல சமையல்காரனையும் தோட்டக்காரனையும் நிறுத்திட்டீங்களா? மன்னிக்கவும், நான் இந்த வீட்டை கொடுக்கறதா இல்லை. நான் அதில் ஆதரவில்லாத வயசான பெற்றோர்களுக்கும் பெற்றோர் யாருன்னே தெரியாத குழந்தைகளுக்கும் புகலிடமாக மாற்ற போகிறேன். நீங்கள் கூட தேவையானா கண்டிப்பாக தேவை வரும், முன்வதிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தான் முதல் இடம்னேன். பேச்சு மூச்சே இல்லை, தொலைபேசியே உடைஞ்சு போகிற மாதிரி வச்சுட்டா. ராசாராமுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. பாரதி, ஒன்று சொன்னாய், அதுவும் நன்றே சொன்னாய் என்று பாராட்டினார். இனிமே உனக்கு இந்த பேரன் பேத்தியை பார்த்துக்கிற வேலைதான். உன் சமையல் கூட வேலையை உமா அக்கா கிட்ட விட்டுட்டு நீ ஓய்வாக இரு. உன் அனுபவம் ஆலோசனையோட அக்கா அதை நடத்தட்டும். நமக்கும் சாப்பாடு அக்கா தானே தரப்போறா. தன் மனசுக்கு பிடிச்ச தனி பயிற்சியை மட்டும் வச்சுண்டு மற்றதையெல்லாம் விட்டுடலாம். மளிகை கடை வேலையை செட்டியார்கிட்ட சொல்லி உமா கணவனுக்கு வாங்கி தரட்டும். போகிற போக்கை பார்த்தா அவரது நிறுவனம் மீண்டும் திறக்கிற வழியா தெரியல. உங்க சாப்பாட்டு கூடமும் நிரம்ப வளர்ந்து போச்சு. அவர் உதவி இல்லாம சமாளிக்க முடியாது. உங்கள் 2 பேருக்கும் கட்டாய ஓய்வு, சரியா? நான் போய் உமா அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். பசங்களை அழைச்சிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். பசங்க நன்னா பழகி போச்சுன்னு சில நடைமுறைகளை முடிச்சுட்டு எப்பவும் நம்மோட வச்சுக்கலாம். கிளம்புமா. உமாவின் இருப்பிடத்தை நோக்கி நடந்தாள் பாரதி குழந்தைகளுடன். ஏன்னா உங்க பெண் என்ன சொல்லிட்டு போறா பார்த்தேளா? திகைத்து போய் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த ராஜாராம் சிரித்தார். ஏன் ஜானு, உங்க பெண்ணுன்னு சொல்ற? நம்ம பெண்ணுன்னு சொல்லுடி. ஏன்னா இப்படி கல்யாணமே வேண்டாங்கிறா? எனக்கு என்னவோ பயமா இருக்கு விசுமினாள் ஜானு. அசடே, ஏண்டி பயப்படணும்? பெருமைப்படு. இப்படி ஒரு பெண் நம்ம வயிற்றுல வந்து பிறந்திருக்கேன்னு. அவள் பாரதி கண்ட புதுமை பெண். கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னு சுயநலத்தோட ஒரு குறுகின வட்டத்துல நொண்டி எடுக்க பிறந்தவள் இல்லடி என் பொண்ணு. இரவில் முத்து போல் மினுக்கி உதய சூரியனின் ஒளியை வாங்கி வைரம் போல் ஒளிர்ந்த பிறகு அதிலே கரைஞ்சு போயிடுற பனித்துளை இல்லடி அவ. சகலவிதமான அழுக்குகளையும் பாவங்களையும் தன் தீக்கண்களால் சுட்டு பொசுக்குற சூரியண்டி அவ. ஞான பானு. காலையில் அருவி, இரவில் மலர்ந்து விடியலில் வாடி உதிர்கின்ற அடிமட்ட பூ இல்லடி. 12 ஆண்டுக்கு ஒரு முறை அரிதாக மலர்ந்து மனம் பரப்புகின்ற குறிஞ்சி மலர். இன்னுமா உன் அஞ்ஞானம் அழியவில்லை, தெளிவு பிறக்கவில்லை? ஆவேசத்துடன் பேசிய ராஜாராம் தன் கண்களை துடைத்ததோடு அவள் கண்ணீரையும் துடைத்தார். உமாவின் இருப்பிடத்திலிருந்து குழந்தைகளுடன் வந்து கொண்டிருந்த பாரதி பளிச்சிடுகின்ற பட்டுப்புடவில் கையில் அர்ச்சனைக்கு வேண்டிய பொருள்களுடன் நின்று கொண்டிருந்த அம்மாவை கண்டதும் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். இந்த தெளிவை கொடுத்த தந்தைக்கு கண்களாலேயே நன்றி சொன்னபடி இருவரையும் வணங்கினாள் பாரதி. 100 ஆயுசாக நன்னா இருடி பாரதி. உன்ன மாதிரி பாரதிகள் 100 கணக்கில் வரணும், உன் கனவு நனவாகணும் என்று வாழ்த்தினாள் ஜானு.